பிரம்மாண்ட மாநாட்டை நடத்தி முடித்த கையோடு பரபரவென அரசியல் பணிகளிலும் வேகம் எடுத்து விட்டார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கு அக்கட்சியின் செயற்குழு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நீட் தேர்வு ரத்து, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு, மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு, வகுப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு என மத்திய பாஜக அரசுக்கு கொடுத்த அடியை விட கூடுதலாக சாதிய வாரிய கணக்கெடுப்பை மாநில அரசை மேற்கொள்ள வேண்டும். மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு கொண்டு வந்த திமுக அரசுக்கு எதிர்ப்பு தொடரும். சட்ட ஒழுங்கு சீர்கேடு, மது கடைகளை கால நிர்ணயம் செய்து மூட வேண்டும் என மாநிலத்தை ஆளும் திமுக அரசுக்கு பலமாகவே அடி கொடுத்து இருக்கின்றன தமிழக வெற்றி கழகத்தின் 8 தீர்மானங்கள் ஏற்படுத்திய தாக்கம் ஒருபுறம் இருக்க, விஜயின் அரசியல் வருகையை பல கட்சிகள் மத்தியும் அதிர்வை உருவாக்கி இருக்கிறது. இது நாள் வரையில் விஜயை மறைமுகமாக கூட குறிப்பிட்டு பேசாத முதல்வர் ஸ்டாலினே புதிதாக கட்சி தொடங்குபவர் எல்லாம் திமுக அழிய வேண்டும் என பேசி வருகிறார். அதை பற்றி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை, அண்ணா பாணியில் சொல்கிறேன், வாழ்க வசவாளர்கள் என்றிருக்கிறார் சீமான். எடப்பாடி பழனிசாமி, ராமதாஸ் என ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் ஏதோ ஒரு வகையில் விஜயின் கருத்துக்கு ரியாக்ஷன் தர ஆரம்பித்து உள்ளனர். திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் பிரித்து பார்க்க போவதில்லை, இரண்டுமே இந்த மண்ணில் ஒன்றுதான் என மாநாட்டில் விஜய் பேசிய பேச்சுக்கு பெரிய அளவில் வெடித்து சீறியிருப்பது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான். அண்ணன் தம்பி உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு, உன்னோடு கொள்கையே ஒரு கூமூட்டை, அதுவும் அழுகின கூமூட்டை என அவர் கடித்து மெல்லவும், அதுநாள் வரையில் மாயாண்டி குடும்பத்தார் கணக்காக விஜய் ரசிகர்கள் கூடி குழாவிய நாம் தமிழர் தம்பிகளெல்லாம் அண்ணன் என்னடா தம்பி என்னடா என ரிங்டோனை மாற்றிக்கொண்டு வால் வீச ஆரம்பித்து விட்டார்கள். திராவிடமும் தமிழ் தேசியம் எதிரெதிர் துருவங்கள் என்கின்ற கருத்து திடமாக இருக்கிறார் சீமான். எத்தனையோ கட்சிகள் சீமான் கொள்கைக்கு முரணாக தமிழகத்தில் இருக்கின்றன. அவர்களை தாக்குவதை காட்டிலும் விஜய் மீது சீமான் பாய்வதற்கு காரணம் இருக்கிறது. நடந்த முடிந்த பாராளுமன்ற தேர்தல் 8% மேல் வாக்குகளை பெற்றிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. 2020 சட்டமன்ற தேர்தலில் 49 தொகுதியில் 15,000க்கு மேல் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அவை அனைத்திலும் இளைஞர்களின் வாக்குகளின் கணிசமாக அந்த இளைஞர்கள் வாக்குகளை விஜய் ஓட்டை போட்டு விடுவார் என்பதுதான் சீமானின் ஆத்திரத்துக்கு காரணம். ஏனெனில் தமிழ் தேசியம் குறித்து பெரிய கட்சிகள் இங்கு பேசுவதில்லை, விஜய் பேசியிருக்கிறார். விஜயோடு கூட்டணி போட்டு இளைஞர்களின் வாக்குகளை கொத்தாக அறுவடை செய்ய திட்டமிட்டார் சீமான். ஆனால் திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்று என விஜய் வேறொரு ரூட்டை எடுத்துவிட அவரை விமர்சித்து டம்மியாக்கிவிட முயல்கிறார். சீமானின் விமர்சனங்களுக்கு விஜய் எதிர்வினை ஆற்றியிருந்தால் சீமான் எதிர் விஜய் என களம் மாறி இருக்கும். அதில் சீமான் லாபம் அடைந்திருக்கலாம். திமுகவும் அதை தான் எதிர்பார்த்தது. ஆனால் சீமான் பேச்சை சீரியஸாக எடுக்காதீங்க என தமிழக வெற்றி கழக செயற்குழுவில் விஜய் கடந்து போய் விட்டதால் சீமானின் வியூகங்கள் எல்லாம் தேங்கி போய்விட்ட. ஆனாலும் விஜயை தாக்குவதை அவர் நிறுத்தப் போவதில்லை. விஜயின் அரசியல் சரவெடிகளுக்கு தைலாபுரத்திலிருந்து சைலண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்திருப்பதுதான் யாரும் எதிர்பார்த்த ட்விஸ்ட். எக்ஸ் தளத்தில் பழையன கைதலும் புதியன புகுதலும் என ரைமிங்காக பேசி பனையூர் பக்கம் ஒரு துண்டை போட்டிருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். 2020 நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் பாஜகவுடனான கூட்டணியை பெரியவர் விரும்பவில்லை, அதிமுகவுடன் செல்வதை விரும்பினார். அன்புமணி ராமதாஸின் நெருக்கடியினாலும் குடும்பம் தந்த அழுத்தத்தாலும் தாமரையுடனான கூட்டணிக்கு சம்பதித்த. அப்போது கூட தேர்தல் பிரச்சாரத்தில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை அவர். பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு டெல்லிக்கு வர சொல்லி பிரதமர் அலுவலகத்தில் இருந்து அழைப்பு வந்த போதும் கூட அவர் போகவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 15 மாதங்கள் இருக்கின்றன. திமுக கூட்டணிக்குள் ஏற்கனவே 1 டசன் கட்சிகள் இருப்பதனால விசிக தலைவர் திருமாவளவனோடு முதல்வர் நெருக்கமாக இருப்பதனாலும் அந்த கூட்டணிக்குள் பாமக செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு.
மீதம் இருப்பது அதிமுக மட்டும்தான். அவர்களை நம்பி கூட்டணிக்கு சென்றால் வெற்றி பெற முடியுமா என்கின்ற சந்தேகம் பெரியவரின் மனதில் ஓடத் தொடங்கியிருக்கிறது. அதற்காக தான் எதற்கும் இருக்கட்டுமே என்ற தமிழக வெற்றி கழக பக்கமும் ஒரு துண்டை தூக்கி போட்டு இருக்கிறார். வட மாவட்டங்களில் தலித்து சமூகத்தினர் மத்தியில் தமிழக வெற்றி கழகத்து செல்வாக்கு வளர்ந்திருக்கிறது. அவர்களோடு கூட்டணி அமைத்தால் சமூக கணக்கில் பல தொகுதிகளும் வெற்றி பெறலாம் என்பது பெரியவரின் தேர்தல் திட்டம். அதனால்தான் பழையன கைதலும் புதியன புகுதலும் என குறிப்பிட்டு பாமக தொண்டர்களை புதிய கூட்டணிக்கு தயார்படுத்த ஆரம்பித்திருக்கிறார். சீமானின் சீற்றம், ராமதாஸின் தேர்தல் கணக்கு என விஜயை முன்வைத்து அரசியல் விளையாட்டுகள் நடக்கும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கு போடத் தொடங்கி இருக்கிறார். தமிழக வெற்றி கழக மாநாட்டில் அதிமுக விஜய் விமர்சிக்காதது குறித்து ஒரு பெரும் விவாதமே நடைபெறுகிறது. விஜய் எங்களை விமர்சிக்கவில்லை என்று சில பேசுகிறாங்க. உங்களுக்கு ஏனங்க துடிக்குது? எங்க மேலே எந்த குத்தமும் இல்லை என்றனால்தான் விஜய் எங்களை விமர்சிக்கலை என ஒரே போடா போட்டிருக்க எடப்பாடி பழனிசாமி. விஜய் சீமானை விமர்சிக்கவும் தன் கட்சி நிர்வாகிகளுக்கு அவர் தடையும் போட்டிருக்கிறார். 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வாக்காளர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மொத்தமாக வாக்களிக்கும் மனோபாவம் மாறத் தொடங்கிவிட்டது. திமுக கூட்டணிக்குள் விசிக, மதிமுக, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் கட்சிகளுக்கு என பிரத்யேக வாக்குகள் வளர்ந்திருக்கின்றன. நாம் தமிழர் கட்சியும் வளர்ந்திருக்கிறது. தன் கூட்டணி கட்சிகளை திமுக டிஸ்டர்ப் செய்யும் போது அது தேர்தலும் எதிரொலிக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு 6% அளவுக்கு வாக்குகள் குறைந்ததற்கு அதுவும் ஒரு காரணம்தான். ஆக கூட்டணி கட்சிகள் இல்லாமல் இனி தமிழகத்தில் யாரும் ஆட்சியை பிடிக்க முடியாத சூழல் உருவாகிவிட்டது. அதை உணர்ந்துதான் விஜயுடன் கரண் கோக்க முயல்கிறார் எடப்பாடி. அடுத்த மாதம் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும். கட்சிக்குள் எடப்பாடிக்கு எதிராக கழக குரல்கள் ஆசிரியர்கள் ஒலிக்க தொடங்கி இருக்கின்றன. அந்த சத்தத்தை ஒடுக்க வலுவான கூட்டணி அமையவிருப்பதை வெளிக்காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் எடப்பாடி. அதற்காக தான் விஜய், சீமான், திருமான், பாஜக ஆகியோரை விமர்சிக்க தடை போட்டிருக்கிறார். நாங்கள் நல்லாட்சி கொடுத்தால்தான் எங்களை விஜய் விமர்சிக்கவில்லை என வாண்டடாக விஜய்க்கு வெற்றிலை தாம்பூலம் வைத்து ஆர்த்தியும் எடுத்திருக்கிறார். தம்பி நம்ம பக்கம் லைட்டை திருப்பல என இலை கட்சி நிர்வாகிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கிறார்கள். அதிமுகவிடம் விஜய் சைலண்டாக இருப்பது கூட்டணிக்கான அச்சாரமா அல்லது அதிமுக வாக்காளர்களை தன் வசப்படுத்த உத்தியா என்பதெல்லாம் போக போகத்தான் தெரியும். விஜயின் மாநாட்டுக்கு திமுக தரப்பிலிருந்து பெரிதாக ரியாக்ட் செய்யவில்லை. குடும்ப ஆட்சி நடத்துகிறார்கள், திராவிட மாடல் என மக்களை ஏமாற்றுகிறார் என விஜய் நேரடியாக தாக்கிய போதும் கூட திமுக அமைப்பு செயலர் RS பாரதி காய்ந்த மறந்தா கல்லடிப்படும் என கடந்து போய்விட்டார். கட்சிக்காரர்கள் யாரும் விஜயை விமர்சித்தோ வரவேற்றோ பேசிவிடக் கூடாது என அறிவாலயத்திலிருந்து சிக்னல் விழுந்த நிலையில்தான் முதல்வரிலிருந்து காட்டமான வார்த்தைகள் வந்து விழுந்திருக்கின்றன. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு பேசிய முதல்வர் ஸ்டாலின் யார் யாரோ புதிதாக கட்சியை தொடர்பவர்கள் எல்லாம் திமுக அழிய வேண்டும், ஒழிய வேண்டும் என பேசிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் அனைவருக்கும் பணிவோடு நான் சொல்வது, எங்களின் இந்த 3.5 ஆண்டு சாதனைகள் எண்ணி பாருங்கள். வசபாளர்கள் பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை என படபடத்திருக்கிறார். சீமான் கட்சி தொடங்கிய 14 வருடம் உருண்டோடிவிட்டன. இது நாள் வரையில் அவருடைய எந்த விமர்சனங்களுக்கு திமுக தலைமை கழகத்திலிருந்தோ முதல்வரிடத்திலிருந்தோ பதில் வந்தது கிடையாது. ஆனால் விஜயின் திராவிட மாடல் விமர்சனத்துக்கு முதல்வே ரியாக்ட் செய்திருப்பு அரசியல் வட்டாரத்தை அனலை கூட்டியிருக்கிறது. விஜயின் அரசியல் என்டரியல் யாருடைய வாழ்க்கையில் பிரிய போகிறது என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. வழக்கமாக திமுக விழும் மத சிறுபான்மையினர், மொழிவழி சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய் பறித்தால் எங்களுக்கு பாதிப்பு நிச்சயம். அதனால்தான் விஜய்க்கு பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடி முதல்வருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் பேசியதற்கு கடுமையான எதிர்வினையை திருமாவளவன் தந்தார். காங்கிரசின் பலரும் விதவிதமாக கருத்துக்கள் சொன்னார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அதிகாரத்தில் பங்கு என்பது தேன் தடுவும் வேலை, இது திமுக கூட்டணி சிதைத்து பாசிச சக்தி தமிழகத்தில் காலூன்ற மேற்கொள்ளப்படும் அரசியல் உத்தி என்று
காட்டமாக அறிக்கை விட்டார். இப்படி திமுகவின் கூட்டணி கட்சிகள் பலவும் விஜயின் அரசியல் ஆப்பரை எதிர்த்துள்ளன. கருணாநிதி எதிர்க்கட்சி அரசியல் இருந்தாலும் ஆட்சியில் அமர்ந்திருந்தாலும் அவரை சுற்றிய தமிழக அரசியல் சுழலும். அந்த வித்தையை நன்றாக பயன்படுத்த தெரிந்தவர் அவர். விஜய்க்கு அந்த வித்தை தெரிந்திருக்கிறதோ இல்லையோ, இன்றைய தமிழக அரசியல் அவரை சுற்றிய சுழலத் தொடங்கியிருக்கு. அதுவும் விஜய்க்கு முதல் சக்சஸ் தான். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.